விஜய் நல்லவன் தான், ஆனா அஜித் 1ஆம் நம்பர் பைத்தியக்காரன். அஜித்துக்கு சுத்தமா நடிக்கவே தெரியாது. நீங்க என்னதான் அஜித்தை தலைன்னு புகழ்ந்து பேசலாம், அஜித் அங்கேயும் இங்கேயும் வந்து தொப்பையை காமிச்சிட்டு நடிச்சுட்டு தான் போவானே தவிர அவனுக்கு சுத்தமா நடிப்பே வராது. 1995ல் அஜித் என்கிட்ட பணம் வேணும் அப்படின்னு கேட்டு நிக்கிறான். நானும் பணம் கொடுத்தேன். அந்த நன்றியெல்லாம் அஜித் மறந்துட்டான். இப்போ தமிழ் சினிமால டாப் 1 டாப் 2ல இருக்கிற நடிகர் அஜித். எனக்கு டேட்டு கொடுக்குறேன், உன் படத்துல நடிக்கிறேன் அப்படின்னு அஜித் சொன்னான். ஆனா அவன் இதுவரைக்கும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கூட கேட்கல. அஜித் நான் ஜென்டில்மேனு, நான் ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு அஜித் தன்னைத்தானே புகழ்ந்து பேசிக்குவானே தவிர அவன் செயல்ல அது இருக்காது. ஆனா விஜய் எடுத்துக்கோங்களேன், விஜய் ஒரு நல்ல தன்னடக்கமுள்ள ஆளு. இப்போ ஏதாவது ஒரு படம் விஜய் நடிச்சாருன்னா அவரோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகள்லாம் விஜய் கலந்துக்குவார். இப்போ லியோ பட ப்ரொமோஷனுக்காக இந்தியா ஃபுல்லா ரிலீஸ் பண்ண சொன்னா கூட விஜய் அதுக்கு உண்டான முயற்சி எடுப்பாரு. ஆனா அஜித்துக்கு அந்த பழக்கம்லாம் கிடையவே கிடையாது. இப்போ ஒரு படம் எடுக்கிறாங்க, அந்த படத்துல அஜித் நீ நடிக்கிற, அந்த படத்துக்கு உண்டான டைரக்டரு, ப்ரொடியூசரு, அதுக்கப்புறம் கேமராமேனு, அதுக்கப்புறம் அந்த நடிகைகள் கூட ஒரு ப்ரமோஷன் நிகழ்ச்சிகள்ல கூட உனக்கு கலந்துக்க டைம் கிடையாது. நீ எல்லாம் என்ன ஒரு ஆளு? அஜித், ரஜினி, கமல், விஜய் இவங்கெல்லாம் எல்லா படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகள்லயும் கலந்துக்கிறாங்க. நீ என்ன அவங்கள விட மிகப்பெரிய ஆளா அஜித்? நீ கொஞ்சம் கூட உனக்கு நன்றி விசுவாசம் என்னன்னே கிடையாது. விஜய்க்குலாம் ஈஸியா சொல்லி புரிய வச்சிடலாம், ஆனா அஜித்துக்கு சொல்லி புரிய வைக்கவே முடியாது. ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரி காமிச்சுக்குவான் அப்படின்னு. இதெல்லாம் யாரு சொல்றாங்கன்னா மாணிக்கம் நாராயணன் அப்படிங்கிறவர். இந்த மாணிக்கம் நாராயணன் யாருன்னா ஒரு நம்ம இந்திய சினிமால ஒரு ஃபேமஸான ப்ரொடியூசர். இப்போ இந்த கூலி, வேட்டையாடு விளையாடு, அப்புறம் மாண்புமிகு மாணவன், இந்திரலோகத்தின் நான் அழகப்பன், இந்த படங்களை எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணது இந்த மாணிக்கம் நாராயணன் தான். இவர் தான் அஜித்தை இந்த அளவுக்கு கேவலமா பேசியிருக்காரு.